நமஸ்காரம். வாஸ்து டிப். வாஸ்து சாஸ்திரத்தில் ஒரு பலம் பொருந்திய வீட்டில் ஓப்பன் டு ஸ்கை ஓடிஎஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வரலாமா அப்படின்னா நிச்சயமாக வரக்கூடாது. அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த ஓப்பன் டு ஸ்கை அப்படின்றது வந்து பழைய காலத்தில் முற்றத்தில் நடுவில் பிரம்மஸ்தானத்தில் எஸ்பெஷலி அவங்க வந்து பெரிய சீலிங்கில் பெரிய லெவலில் கட் பண்ணிவிட்டு சூரியனுடைய வெளிச்சம் உள்ளே பிரவேசிக்கிறது. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இந்த 12 மணி உச்சி காலத்தில் சூரியனுடைய ஒளி உள்ளே வரத்துக்காக அவங்க அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. விச் இஸ் அப்சல்யூட்லி ராங். அந்த மாதிரியான விஷயங்கள் தயவுசெய்து செய்யாதீங்க. ஆனால் ஓப்பன் டு ஸ்கை அப்படின்றது வந்து எந்த இடத்துலையுமே நம்மளுடைய வீட்டில் வரவே கூடாது. அது வடகிழக்காக இருந்தாலும் சரி, பிரம்மஸ்தானமாக இருந்தாலும் சரி, வடமேற்காக இருந்தாலும் சரி. சூரியன் பிரவேசிக்கணும் அவசியம் அப்படின்னா, வீட்டில் இருக்கவங்களுடைய ஆரோக்கியம் சிறப்புற்று விளங்கணும் அப்படின்னா நிச்சயமாக வடகிழக்குலேயும் கிழக்குலேயும், அதுவும் எஸ்பெஷலி கிழக்கிலிருந்து பிரவேசிக்கின்ற சூரியன் 6 மணியிலிருந்து 8 மணிக்குள்ளே உள்ளே பிரவேசித்தா அது சாலச் சிறந்தது. மத்தியான வேளையிலும் அதுவும் அஸ்தமிக்கின்ற வேளைகளிலும் மாலை 6 மணி 4 மணி அந்த விஷயத்தில் வரும்பொழுது நிச்சயமாக அது ஒரு ஆரோக்கிய குறைபாடுகளை கொண்டு வந்து சேர்க்கும். பொருளாதாரத்திலையும் இது பெரிய வீழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும். ஓப்பன் டு ஸ்கை ஓடிஎஸ்ன்னு அழைக்கக்கூடிய ஒரு விஷயம் அவாய்ட் பண்ணுறது சாலச் சிறந்தது. நன்றி.